கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த திருட்டு மாடல் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வெறித்தனமான நோக்கம். அதிகாரத்தை சுவைக்கிற கடைசி 3 மாதங்கள். திமுகவுல இருந்து ஒரு சில புள்ளிகள் இன்னைக்கு தாவேக்கால இணைகிறாங்க. ஆமாம், அமைச்சர்களே வரப்போகிறாங்க. நீ என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நல்ல மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர். மற்ற எல்லாமே வந்து யாருன்னு கேட்குறீங்களா? அதிமுகவில் கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்கே கொள்ளையடிக்கிற அமைச்சர்கள் தான். அவங்களுக்கு அங்கே சீட்டு உண்டா? வாய்ப்பே இல்லை. கொள்ளையடிச்சுட்டு கடைசியாக எங்கிட்ட வந்து நீ கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றதுக்கா? நீ அங்கே இரு. என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, என்ன அடே ஒரு நடிகன், ஏய் கூத்தாடி, ஏய் தற்கூரி, வா இப்போ யாருன்னு தெரியுதா? இருக்கிற அமைச்சர் பட்டியல் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சு. பழைய அமைச்சர்கள் பூரா வந்து வர தயாராக இருக்கிறாங்க. அங்கே அனுமதிக்கல, அதான் பிரச்சனைங்க. இப்போ திமுகவுக்கு அப்படியே ஆடுது, ஓடுது, கதறுது, கத்துதுன்னு சொன்னால் அதுவும் தாவேக்கா தான். நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் இல்லை. தயவுசெய்து தூக்க மாத்திரையை வாங்கி வச்சுக்கோங்க, இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் மெடிக்கலில் கிடைக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். நெஞ்சார்ந்த நன்றிகள். தாவேக்காவில் முக்கிய புள்ளிகள்லாம் நீ இணைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 தலைகள், விஐபி தலைகள். அதுவும் எப்படி பார்க்குறீங்க, எப்படி தூக்குனீங்க? முதல்ல அரசியல் களம் அதிர்கிறதா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சில பேர் பேசுனாங்க, என்னென்ன பட்டப்பேர் வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சாங்க. நாங்கள் ஒரே ஒரு குறிக்கோள் தான், களமாடுவதற்கு எங்களை தயார்படுத்திட்டோம். யார் வந்தாலும் இணைச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எவர் வருகிறார் என்பதை யோசித்து களமாட வைக்க போகிறோம். முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ திரைப்படத்திற்கு எதிரான வேலைகள்லாம் நிறைய, ஒரு ஜனநாயகன் என்பது, ஜனநாயகம் கெட்டுப்போயிருக்கிற தமிழ்நாட்டில் ஜனநாயகம் தலை தூங்குவதற்கு எங்கள் தலைவர் நடித்த இறுதி திரைப்படம் இப்போ வரப்போகுது. இதில் நிறைய பேர் கதை கட்டிக்கிட்டு எதையோ உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவர் அழகாக சொல்லிட்டாங்க, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது ஒரு பொழுதுபோக்கு விஷயம். அதில் நம்ம நடிச்சிருக்கிறோம். அது வெற்றி பெற்றால் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. வெற்றி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அவர் சொல்லிட்டாங்க. வெற்றி பெறும், அது வெற்றி பெறும் என்பதை விட மலேசியாவிலேயே அது மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருச்சு. அது இருக்கட்டும். அப்புறம் பராசக்தின்னு ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க, சும்மா பழைய டைட்டில் வச்சுட்டு உருட்டுறாங்க. இதை வந்து எடுத்த இயக்குனர் முதல்ல தமிழர் இல்லை அப்படிங்கிறத ஏன் சொல்ல வரேன்னா, படம் வந்து தமிழர்களுக்கான படம். கீழப்பழுவூர் சின்னச்சாமி என்கிற ஒரு மகத்தான தமிழ் தேசியத்தை கட்டி காத்த ஒரு தலைவர். அதாவது இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொல்லி மாபெரும் ஒரு புரட்சியை வித்திட்டு தன்னைத்தானே தூக்கிட்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு கத்தி அந்த மகத்தான போர் மரவனின் வரலாறை படமாக எடுக்க போகிறாங்கன்னா, அதுக்குள்ளே வந்து இந்த அல்ஜா குல்ஜா வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒரு போராளினா போராளி மாதிரி காட்டணும். ஏன் நான் அதில் கோவப்பட்டு நிற்கிறேன்னு சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் கோவப்படுறேன். ஒரு போராளியை இழிவுபடுத்துவதை ஏற்க மாட்டோம். அதனால் அந்த படம் வெற்றி அடையட்டும். எங்கள் தலைவர் சொன்னது தான், வளர்ந்து வருகிற தம்பி அவர் நல்லா வளரட்டும், நம்ம இடத்த அவர் அடைகிறாருன்னா மகிழ்ச்சி அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க. ஆக 2 பேருக்கும் எந்த விதமான விஷயங்களும் இல்லை. சிவகார்த்தியன் பேசிட்டார் தலைவர்கிட்ட. ஆனால் நான் வந்து போட்டியாக கருதலைன்னா, நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை நீங்கள் போட்டியாலாம் எடுத்து இல்லை நீங்கள் உங்கள் சரியானது தான், அது நான் வந்து நீங்கள் வளரணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு எங்கள் தலைவரும் சொல்லிட்டார். அது முடிஞ்சு போன பிரச்சனை. ஆனால் இது அரசியல் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க திமுக. அதுதான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இந்த திருட்டு மாடல் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வெறித்தனமான நோக்கம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாவற்றிலும் கொள்ளையடித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. நம்ம இப்போ தாவேக்கானால இப்போ திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா, 5000 கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 முக்கிக்கிட்டு கொடுக்குற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இது தாவேக்காவுடைய விஷயந்தான். ஏன்னா அள்ளு தெரிச்சு போய் தான் இப்போ 3000 அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சுத்தர கொடுக்கலன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிற, தோக்குறது தான் தோக்க போகிறோம், கொஞ்சம் டெபாசிட் வாங்கியாவது தோப்ப. ஓய்வு பென்ஷன் ஓய்வூதியமும் அதுதான். பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதியம்ல இல்லை, பழைய ஓய்வூதியம் அது கொண்டு வராங்க. நீ எல்லாமே தாவேக்காவை பார்த்து தான் நீங்கள் பயந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களே ஒழிய, புதுசாக உங்களுக்கான நோக்கம் என்ன இருக்குது? நீங்கள் கொள்ளையடிக்கிறவங்க, கொள்ளையடிக்கிற கும்பல், கோடி கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறீங்க, லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து வச்சுருக்கீங்க, லட்சம் கோடியில் கொள்ளையடித்து வச்சுருக்கிறீங்க. நலத்திட்டங்கள் என்கிற பேரில் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டீங்க.
100க்கு 40% கமிஷன். 100 ரூபா கடன் வாங்குறாங்கன்னா 40% இவன் வயிற்றுக்குள்ளே போகுது, வாய்க்கில் போகுது. அந்த ரீதியில் தான் இப்போ திமுக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. அதிகாரத்தை சுவைக்கிற கடைசி 3 மாதங்கள். இன்னும் அதிகபட்சம் சொல்லப்போனால் 3 பிறைகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு அனுப்புறத தவிர எங்களுக்கு வேற வெளி இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று திமுகவில் இருந்து ஒரு சில புள்ளிகள் இன்னைக்கு தாவேக்கால இணைகிறாங்க. ஆமாம், அமைச்சர்களே வரப்போகிறாங்க. நீ என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே இருக்கிற ஆண்டு கொண்டிருக்கிற அமைச்சர்களே தாவேக்காவிற்கு வருவதற்கான சந்தர்ப்ப சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது காலம். நாங்கள் இல்லை. திமுக அமைச்சர்கள்லாம் புனிதமானவர்களா உத்தமர்களான்னு கேட்குறேன். நல்ல மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர். மற்ற எல்லாமே யாருன்னு கேட்குறீங்களா? அதிமுகவில் கொள்ளையடிச்சிட்டு வந்து இங்கே கொள்ளையடிக்கிற அமைச்சர்கள் தான். அவங்களுக்கு அங்கே சீட்டு உண்டா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கொள்ளையடிச்சுட்டு கடைசியாக எங்கள்கிட்ட வந்து நீ கொள்ளையடிக்கிறதுக்கு வர்றதுக்கா? அது ஒன்று இருக்குல்ல. எங்களுக்கு நீங்கள் அந்த பழக்கத்தை கற்று தராதீங்க. நீ அங்கே இரு. உங்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுத வைத்ததும் நீங்கள் தான். உங்களுக்கு நீங்களே எழுதிட்டீங்க. மக்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி கொண்டாட இப்போ என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிராமப்புறங்களில். நான் கேள்விப்பட்டேன், ஃபோன் பண்ணி கேட்கும்போது வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்களா இங்கேருந்து இந்த சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு கொடுக்குறதுக்கு மக்களுக்கு. இந்தாங்க வாங்க திமுக கோட்டு போட்டு. என்ன திமுக கோட்டு போட? வெளியில் போயா? மக்களே விரட்டுகிற சூழலுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த தரிகட்ட ஆட்சி முறை, ஊழல் துறை, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யாத ஒரு ஒழுங்கினமற்ற ஒரு அரசாக இந்த அரசு தொடர்ந்து திகழ்கிறது. தினந்தோறும் படுகொலைகள். இல்லை, திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர்களுக்கு பயந்து தான் இந்த 3000 ரூபாய் பொங்கல் பரிசு எல்லாமே அப்படி சொல்றீங்க. ஆமா, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக திமுக கட்சியிலே இப்போ கை வைக்கிறாங்க. அங்கேருந்து பல பேர் தாவேக்காக தூக்குறாங்களே, இதுமே அதுக்கு தாவேக்கா தூக்கல. எங்கள் தலைவனுடைய புனிதமான செயற்பாடுகள், எங்கள் தலைவரின் தொலைநோக்கு திட்டங்கள். அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அடுத்த முதல்வர் இவர் தான், வேற வழியே இல்லடா சாமி, அப்படிப்பட்டவனுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, அப்ப எல்லாருமே இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்களே அடுத்த முதல்வர் விஜய் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எப்போ கல்லடுவோம், நம்ம எப்போ போய் சேரலாம், கதவு திறக்குமா திறக்காதா? கண்டிப்பாக திறக்காது. உங்களுக்கெல்லாம் கொள்ளையடித்த அமைச்சர்களுக்கு எங்கள் கட்சியில் வேலை இல்லை. இது தூய்மையான அப்பழுக்கற்ற சொந்த உழைப்பால் உருவாக்கப்படுகிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். அது அதனால் பராசக்தியெல்லாம் எங்களுக்கு பக்கத்திலே வர முடியாது. இல்லை, தமிழக அதாவது திமுகவுடைய அமைச்சர்கள் பட்டியல் நமக்கு தெரியும். இப்போ தற்போதைய அமைச்சர்கள் அதில் விரல் விட்டு எண்ணிரலாம் எத்தனை பேர் நல்லவர்கள், எத்தனை பேர் மேலே வழக்கு இருக்குங்க என்பது. நம்ம அமைச்சர் வர நீங்கள் வர போகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரா இல்லை டபுள் டிஜிட் நம்பரா? ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 பேர்னு வைங்களே, அவங்க தான் இங்கே கொள்ளையடிக்கலை. அது யாருன்னு உங்கள் சாய்ஸ்க்கே நான் விட்டுக்கிறேன். விரைவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களது வெற்றி கழகத்தின் அலுவலகம் அப்படியே பயங்கரமாக குதூகலமாக இருக்கிறத பார்த்தீங்களா செய்தியில்? என்னம்மா போயிட்டுருக்கு? என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, என்ன அடே ஒரு நடிகன், ஏய் கூத்தாடி, ஏய் தற்கூரி, வா இப்போ யாருன்னு தெரியுதா? இன்னும் புரிய வைப்போம். இன்னும் ஒரு சில நாட்களில் மிக முக்கியமான ஆட்கள்லாம் உள்ளே வருவதாக சொல்கிறாங்க. பட்டு நம்ம அதை முன்கூட்டியே அறிவித்து விட முடியாது. ஆனால் வருகிறார்கள். அந்த அதிமுக கூடாரம் காலியாகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கட்சி இயங்கணும். ஏன் தெரியுமா? என் தலைவன் பிரபாகரனை உருவாக்கிய மாபெரும் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய பேர் இயக்கம், அவர் உருவெடுத்த பேர் இயக்கம். அந்த இயக்கம் வந்துட்டீங்களா மாற்றம் எப்படி அந்த கட்சி உருவாகும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கணும், எல்லாரோட ஆசையும் இருக்கணும். அந்த கட்சி இரட்டை இலை பட்டு விடக்கூடாது. ஓகே, அது அந்த அடிவேராவது கொஞ்சம் பச்சையாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தாவேக்கா கூட பிஜேபியை கழட்டி விட்டு இணைஞ்சாலும் வரவேற்க தயார். இல்லை, எதிர்காலத்தில் என்ன தெரியுமா நடக்கும்? அதிமுக திமுக கூட்டணி சேரும். ஆமாம், தாவேக்காவை வீழ்த்தணும்னா வேற வழி இல்லையே. அப்படி ஆமாம், நிச்சயமாக பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இருக்கிற அமைச்சர் பட்டியல் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சு. பழைய அமைச்சர்கள் பூரா வர தயாராக இருக்கிறாங்க. அங்கே அனுமதிக்கல, அதான் பிரச்சனை இங்கே. அது ஆமாம், ஊழல் துறையெல்லாம் கையில் தேர்ந்தவர்கள்லாம் இங்கே வர முடியாது. அப்பழுக்கற்றவர்கள் மட்டும்தான் இங்கே உருவாக முடியும். அடுத்த களத்தை தொடங்க முடியும். நீங்கள் கொள்ளையடிச்சுட்டு இங்கே நான் வர்றேன்னு சொன்னால் இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க தலைவர். ஏன்னா எங்கள் தலைவர் அப்பழுக்கற்ற புனிதமான தலைவர். ஏன்னா எந்த இடத்துலையும் தன்னுடைய சொந்த நலனுக்காக, தன் பெற்றோர்களின் நலனுக்காக கூட எந்த இடத்துலையும் போய் கைகட்டி நின்ன வரலாறு எங்கள் தலைவருக்கு இல்லை. நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக தலையை உயர்த்தி நின்று போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னா சொல்லி மாளாது. நாங்கள் எங்கள் இயக்கத்தை இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் அதிர்வுகளை இன்றைக்கி உருவாக்குறாங்கன்னு சொன்னால், எங்கள் இயக்கத்தில் என்ன தெரியுமா? இது இராணுவ இயக்கம். செய்தி தொடர்பாளராக இருக்கிற எனக்கே ரகசியங்கள் தெரியாது. யார் சேரப்போகிறா, யார் வரப்போகிறா அப்படின்னு. ஆனால் ஒரு உத்தேசம் இருக்குது, யார் வருவார்கள் அப்படின்னு. இன்னும் 2 நாளையில் பாருங்கள் ஒரு பெரிய அதிர்வு அலைகளை எங்கள் கட்சி உருவாக்கும்.
அது என்னன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வாரம் ஒரு அதிர்வு இருக்குல்ல. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி இந்த ஜெகதீச பாண்டியன் ஃபர்ஸ்ட் நாம் தமிழ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் அவர்கள் கட்சியில் இணைஞ்சு பண்ண இப்போ தாவேகா அது அதிகாரப்பூர்வ தகவலாக வந்து நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குது. அது அதோட நிற்குமா, காலியமாக வர போகுமா? இல்லை, நாம் தமிழர்லேருந்து விலகிய முக்கிய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் இவர்கள்லாம் முக்கிய தலைவர்கள், ஜெகதீச பாண்டியன் இன்னும் முக்கிய தலைவர், இன்னும் மிகப்பெரிய முக்கிய தலைவர்லாம் இங்கே சேருவதற்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் பேரை இப்போ அறிவிக்க மாட்டேன். வேணால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கூடல் மாநகரை கட்டி ஆண்ட நாம் தமிழர் இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள்லாம் இங்கே வரப்போகிறாங்க. இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க லேசா அவர். இல்லை வேண்டாம், அது காலங்க. நாளை கழித்து பாருங்கள். நான் 2 நாள் போருங்க என்ன நடக்குதுன்னு. இல்லை 8 நாள் பொறுங்க. 8 நாளைக்கு ஒரு தடவை தானே நாங்கள் அப்படி கட்டுமையாக விளாசுறது. 7 நாள் அப்படியே பார்ப்போம். 8ஆவது நாள் புஷ்வானம் வெடிக்கும். அந்த மாதிரி வெடிச்சிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. அங்கே நாம் தமிழர் கூடாரம் இப்போ விரைவில் எல்லாமே காலி பண்ணிடுவோம். அந்த ஒரு 2 பேரை தவிர எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். 2 பேர் யாரெல்லாம்? 2-3 பேர் இருக்காங்களா, அந்த அல்லக்கைகள், இந்த திரள்நிதி பொறுப்பாளர்கள், அவங்கள மட்டும் விட்டுட்டு அப்போ நீங்கள் திரள்நிதியை திரட்டிக்கிட்டு இருங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே. நீங்கள் இன்னொன்று தெரியுமா, இப்போ இந்த லயோலா பழைய மாணவர்கள் வந்து ஒரு கருத்து திணிப்பாக போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஏதோ திமுக ஆட்சி அமைக்கணும். இங்கே பாருங்கள், அதெல்லாம் எல்லாமே பொய்யான. அதில் 2வது இடத்துல எங்கள் தலைவரை கொண்டாங்க. அது 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 அப்பட்டமான பொய். எங்கள் தலைவர் மேலே நிற்கிறாங்க. யாரும் தொட முடியாத பேரியக்கமாக வளர்ந்து நிற்கிது. இப்போ என்னென்னா, நான் கேட்குறேன், எந்த காலத்திலையாவது திமுக மாவட்ட மாநாடு, மேற்கு மண்டல மாநாடு, மேற்கு மாவட்ட மாநாடு நடத்திய வரலாறு உண்டா? நடத்தியது காரணமே திரு விஜய் அவர்கள். ஆமாம், நாங்கள் தான். இப்போ திமுகவுக்கு அப்படியே ஆடுது, ஓடுது, கதறுது, கத்துதுன்னு சொன்னால் அதுவும் தாவேக்கா தான். நிறைய பேருக்கு இப்போ தூக்கம் இல்லை. தயவுசெய்து தூக்க மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் மெடிக்கலில் கிடைக்காது. உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வுகள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான களத்தை எங்கள் தலைவர் தொடங்கி விட்டார். தெரியுமில்ல, பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் தலைவர் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மூளை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் போய்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சாரம்? இன்றைக்கி இணைஞ்சது இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு செய்தி. எல்லாங்க ஏங்க நெட்டே இயங்கலைங்க. என்னடான்னு கேட்டால் தாவேக்காவில் இத்தனை பேர் இணையக்காரங்க வேலை பார்க்குறது இல்லையே, வாரிஸ் வேலை பார்த்து விட்டு போயிருந்தாங்களே. ஆமாம், இப்போ நீங்கள் யார் திரும்ப எங்களை வந்து உருவாக்குனது? திமுக தான். எங்களை நீ திட்டுன்னா இன்னும் முடிஞ்சால் இன்னொன்று வேணால் செய்யி. எங்கள் தலைவரை ஒரு 2 நாள் சிறையில் வச்சுன்னா போதும். மொத்தமாக முடிச்சு விட்ருவோம். நாங்கள் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வர்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி ஒரே பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து நான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. சாயங்காலத்துக்கு வர நீங்கள் பாருங்கள், இன்னும் அதிரடி மாற்றங்கள் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே தாவேக்கா அலுவலகத்தில். இன்னும் இன்றைக்கி 8 நாளைக்குள்ள ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வரும். அப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்தை போன வாரம் சொல்லிட்டு போனல, இந்த வாரம் தான் இதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிடுவேன். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் புறக்கணிக்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தூய்மையானவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நல்லவர்கள் எல்லோரும் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தலைவரே நேரடியாக இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். புஷியார் முன்னிலைப்படுத்தி அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களது வழிகாட்டுக்குழு தலைவர் அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் முன்னின்று எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அரசியல் களம் வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த தில்லுமுள்ளு கட்சியை வீட்டுக்கு விரட்டுறவர் நாங்கள் போவதில்லை. நிச்சயமாக சார். திமுக என்ன அடி வாங்கினாலும் இப்பவும் மரண பீதியில் இருக்கிறாங்க. அதுவும் தாவேக்காவை பார்த்து, திரு விஜய் அவர்களை பார்த்து. ஆமாம், வெளியில் காட்டிக்கிற மாதிரியே இருக்காங்க, நடிக்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த பராசக்தின்னு ஒரு படம் வருதுல்ல, அதுக்கு ப்ரொடியூசர் யார்? நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. சினிமா பக்கம் போகிறது ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு தெரியல, நான் அந்த லைன்லேயே போகல. ஆகாஷ் பாஸ்கர்னு ஏதோ ஒரு பேர் வருது. ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, இந்த இது சாராய வழக்குலையும் 10 ரூபா பாட்டில். சரிங்களா? இப்போ அந்த 10 ரூபா எல்லாமே இவங்களுக்கு 10 அமையுது. 10 ரூபா பாட்டில் என்ன? இப்போ 10 டிக்கெட்டு தெரியுமில்ல, அதெல்லாம் ஒரு ஆளுக்கு 10 டிக்கெட்டு ஃப்ரீ. ஏன்னா படத்தை வெற்றி பெற வைக்கணும்ல. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதை வாங்கினது யாருன்னா 20 வயதில் 40 கோடி ரூபா செலவழித்து ஒரு படத்தை தகுதி வாய்ந்த தன்மைக்கு உருவாக்கிற இன்ப உதயநிதி பேர். எங்கேருந்து வந்துச்சு உனக்கு சொத்து? இந்த 20 வயசு பையனுக்கு எவ்வளவு சொத்து? எப்படி சம்பாரிச்சார் அவர்? பொருளாதார குற்றப்பிரிவு இதை நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா நான் கேட்குறேன். அப்பா தொழில் பிஸ்னஸ் பார்ட்னராக எனக்கு கொடுத்து என்ன அப்பா என்ன பண்ணார்? துணை முதலமைச்சர். ஓ, அதில் சம்பாரிச்சதா? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு இயற்கை அவர் ரெட் ஜெயண்ட் எப்போவுமே ஆரம்பிச்சது. அது எங்கேருந்து வந்துச்சு? இவர் சொந்த உழைப்பில் செஞ்சாங்களா? சொல்லுங்கள். நான் சுய விமர்சனத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கட்சி பொறுப்பாளர் என்கிற முறையில் சுய விமர்சனத்துக்கு நான் போவேன். 20 வயசு பையன் 40 கோடி செலவழித்து ஒரு படம் எடுக்கிறான்னா அப்போ அவன் கையில் எவ்வளோ கோடி இருக்கும் சொல்லுங்கள். ஆக திட்டமிட்டு இந்த நாட்டை சுரண்டி கொடுத்த கூட்டம் இவங்கள்லாம். கோடி கோடியாக கொள்ளையடித்த கூட்டம். எல்லா திட்டங்கள்லேயும் ஊழல்.
அப்போ வீட்டுக்கு விரட்டணுமா வேண்டாமா? எந்த தைரியத்தில் இந்த 3000 மக்கள் கொடுக்க பிரச்சனை கிடையாது, கஜானால ஒன்றும் கிடையாது, அரசு கஜானால ஒன்றும் கிடையாது, எந்த தைரியத்தில் செய்கிறாங்க? அடுத்த ஆட்சி வேற யாராவது வந்தாங்கன்னா தலையில் போட்டோன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா? இது நல்ல கேள்வியாக நீங்கள் வச்சிங்க. அடுத்து எங்கள் ஆட்சி தான். நீங்கள் வச்சிருக்கிற கடன் மொத்தம் வந்து எவ்வளவுனா, தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் தொகை 9,55,690.5 லட்சம் கோடி. அதாவது 9,55,690.5 லட்சம் கோடி கடன். ஒரு நாளைக்கு வட்டி 171 கோடி. வட்டி மட்டும், அசல் இல்லை. இது தமிழக வெற்றி கழகத்தின் மீது இந்த சுமை திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடனை நாங்கள் எப்படி அடைக்கப் போகிறோம் என்பதுதான் இப்போ எங்களுடைய மிகப்பெரிய தலைவலியே. நீ வாங்கி வச்சுட்டு போயிட்ட, நீ கொள்ளையடிச்சிட்டு, இப்போ இதில் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடின்னு வச்சுங்களேன். 5 லட்சம் கோடி உன் அமைச்சர் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. கொள்ளையடிச்சிட்டிங்க. இப்போ அந்த 5 லட்சம் கோடியை நாங்கள் பறிமுதல் பண்ணணும். அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க? ஆமாம், பார்க்கணும்ல. அப்புறம் அது சின்ன திட்டமா என்ன? ஒரு அமைச்சரை கூட நாங்கள் விட மாட்டோங்க. மக்கள் காசை வாங்கி வயலை போட்டு சும்மா விடுவோமா நாங்கள்? நீ ஆற்று மணலை கொள்ளையடிச்சு வச்சுக்கிற, வறண்ட மண்ணை கொள்ளையடிச்சு வச்சுக்கிற, எல்லா வளங்களையும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிற, மலையை உடச்சி வச்சுருக்கிற, சும்மா விட்டுருவோமா என்ன? நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் இதுக்குன்னே ஒரு அமைச்சரை உருவாக்குவோம். ஊழல் ஒழிப்புத்துறை அமைச்சர்னே நாங்கள் உருவாக்குவோம். இல்லை, ஆனாலப்பட்ட பிஜேபியாலேயே இவங்க மேலே வழக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் சாதகமாக பார்த்துருப்போம். நாளைக்கு தாவேக்கா வந்த பிறகு இந்த மாதிரி திமுக காரங்க வம்படியாக வந்து கூட காம்ப்ரமைசேஷன் பண்ணுவாங்க. இல்லை இருக்கீங்க பார்த்துக்கூடும் சொல்லு, இடம் கொடுக்குமான்னு இல்லை. பாஜகவும் திமுகவும் அண்டர் டீலிங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சதான். நாளைக்கு தாவேக்காவும் ஆட்சி கட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா திமுக அதை கையாளும். பார்த்துக்கங்க, நீங்கள் தான் இருக்கீங்க, இது பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ரைடு அனுப்பாதீங்க அப்படிலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு நான் ஒன்று எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதிமுக மணல் கொள்ளை அடிக்கிற ஒருத்தரை எஸ்ஆருங்கிறவர் ஒருத்தனை போட்டது. அவங்க கும்பலில் ரத்னம் இன்னும் சில பேரெல்லாம் போட்டாங்க. அதே கும்பல் தான் திமுகவிலையும் மணல் கொள்ளை. அப்படின்னா என்ன தெரியுமில்ல, தமிழ்நாட்டை நம்ம 2 பேரும் கொள்ளையடிச்சுக்குவோம். நான் வந்தால் நான் கொள்ளையடிச்சுக்கிறேன், நீ வந்தால் நீ கொள்ளையடிச்சுக்க, நம்ம 2 பேரும் கண்டுக்கக்கூடாது. நீ அடிக்கும்போது நான் கண்டுக்கல, நான் அடிக்கும்போது நீங்கள் கண்டுக்கல. இது 2ஐயும் ஒழிச்சு கட்டணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கப்பா. எப்படி அதிமுக திமுக இப்படி போய் அடி பிணிஞ்சு 2 பேர் பார்ட்னர் சேர்ந்தாங்க? அது ஒரு கேள்விக்குறி. நாளைக்கு தாவேக்கா வரும்போது திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் கூட அப்படி ஒரு கமிட்மெண்ட் ஆயிர மாட்டாங்களா? இப்படி ஏன்னா திமுக தான் பிரதான எதிரின்னு சொல்லி அந்த அம்மையார் கட்டி காத்த கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் டீலிங் போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. நாளைக்கு தாவேக்காலே நடக்காதுன்னு நினைச்சு, ஏன்னா திமுக அதை கையாளும் தானே. அதனாலதான் வாயிலேயே வட சொல்லுவாங்க. அது தெரியும். நாங்கள் வாயிலெல்லாம் வட சொல்ல, வாயில் இல்லை அவர்கள் திமுக காரங்க அந்த மாதிரி வட சுட்டு டைலாக் வச்சு இணைஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. அதே வட சுட்ட எண்ணெயை தூக்கி வாயில ஊத்துறதான் எங்களுடைய வேலை. புரியுதுங்களா? சுட சுட ஊற்ற போகிறோம். சும்மாவெல்லாம் இல்லை. நாங்கள் கோபம் வெறி உள்ளே கிடக்குங்க. எப்படா இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வரட்டும்னு தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த மக்கள் சரியான திசையை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க. என்னென்னா, நீ என்ன ஒரு ஊரில் இப்போ பார்த்தேன், இந்த வேலூருக்கு பக்கத்தில் ஒருத்தன் வண்டியில் போயிட்டு காலண்டர் கொடுத்தேன். யார் காலண்டரு? இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கான அது பார்த்து தூக்கி வீசிடுச்சு. இது எதுக்கு அப்படின்னு. இத்தனைக்கும் அவங்க மிகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பண்ணணும், இருளர் குடியிருப்பில் கொண்டே கொடுத்துருக்கானுங்க. அது தூக்கி வீசிடுச்சு அந்த அம்மா. எதுக்கு இதை கொண்டாந்து தரேன்னா அவன் மிரட்டுறான். ஏன்னா அந்த சாதிய கட்டமைப்பை மிரட்டிடலான்னு அவன் உருட்டுறான். அவன் கொஞ்சம் மேல் சாதிக்காரனாக இருப்பான். பிறகு எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க. இங்கே கிளம்புறியா இல்லை உதவி கட்டுமான்ட்டான். அதில் ஒருத்தன் தம்பி, நம்ம தாவேக்கா தம்பி சொல்கிறான், நீ நின்னா உதவ வாங்கிடுவியா, போயிரு, ஆனால் எங்கள் தலைவர் எங்களை கட்டுப்பாடாக நடக்க சொல்லியிருக்கிறாரு, கிளம்பிடு கொண்டுக்கிட்டு அப்படின்ட்டான். அவன் என்னென்னமோ பேசிப்பார், போயான்ட்டான். கடைசியில் எங்கே அதிகாரம் மீறுகிறது பார்த்தீங்களா? அடித்தட்டு மக்களிடமிருந்து. அதை யார் உருவாக்கியது? எங்கள் தலைவர் விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறார். சும்மா இல்லையா? ஆக சுரண்டி கொளுத்த இந்த கூட்டத்தை ஒழித்து கட்டுவதை தவிர எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வழியும் இல்லை. இவைகளை விரட்டி ஒழிக்கிறதா எங்களுக்கு வேலை. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.